இவ்வளோ நாளாக எங்கே தான் இருந்தோம், இருக்கிற இடம் தெரியாமல் இருந்த நம்ம அடுப்புக்கு வேலை வந்துருச்சுங்க. ஆமாங்க, சிலிண்டர் தட்டுப்பாடு வந்ததுனால இப்போ நம்ம விறகு அடுப்பில் தான் சமைக்கிறோம். நம்ம இதெல்லாம் மண் பாத்திரம்லாம் எப்போயோ வாங்கி நம்ம வீட்டில் வச்சுருந்து தான் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தோம். ஆனால் இப்போ வந்து ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாம் எல்லாத்துக்குமே. சாதம் வைக்கவும் சரி, குழம்பு வைக்க, பொரியல் வைக்க எல்லாத்துக்குமே மண் பாத்திரத்தில் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சிலிண்டர் இருக்கும்போது அதோட அருமை நமக்கு தெரியல, இப்போ அடுப்பில் ஊதும்போது தெரியுது. இருந்தாலும் சிலிண்டரில் சமைக்கிறதோட விறகடுப்பில் சமைக்கிறது தாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப காத்தோட்டமாக இருக்குது. இந்த வெய்ய நாளில் நம்ம வந்து வீட்டுள்ளே இருந்து சமைக்க முடியாது. சமைச்சு வெளில வரதுக்காட்டி குளிச்சுட்டு வர மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். விறகு அடுப்பு, மண் பாத்திரம், காத்தோட்டம் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குங்க வெளில சமைக்கிறதுக்கு. உங்கள் யாருக்கெல்லாம் விறகு அடுப்பில் சமைக்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இன்றைக்கி நம்ம தெருவில் சங்கு காளான் வந்துச்சு. சங்கு காளான் வாங்கி தான் கிரேவி வச்சுருந்தேன். எந்த ஒரு மசாலாவுமே நம்ம ஆட் பண்ணலை. ஆட் பண்ணாமல் தாங்க காளான் கிரேவி வச்சுருந்தோம். இன்றைக்கி மதியம் லன்ச் நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஒயிட் ரைஸ், சுண்டைக்காய் காரக்குழம்பு, சங்கு காளான் கிரேவி மாதிரி வச்சுருந்தோம். கிரேவி தொக்குன்னே சொல்லலாம். நல்லா இருந்துச்சு, நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. கூடவே வந்து வத்தல் பொரிச்சிருந்தோம். சமைக்கிறதோட எல்லாம் வெளியில் உட்காந்து சாப்பிட்டது அதை விட சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது. சிலிண்டரே இல்லைனாலும் நல்லா தான் இருக்கும் போல். நல்லாயிருக்கு இந்த லைஃபுமே. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.